ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நர்மதா அப்படின்றவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ரொம்பவே சின்ன அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இவங்களோட தாத்தா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில சந்தைக்கும் போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போற வழியில நர்மதாவுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் நடந்த மிகப்பெரிய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ நிகழ்வு தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ரொம்பவே அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க நர்மதா அப்படின்றவங்க. அவங்க அப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த காலாண்டு லீவ் வரும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல இவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் போகணும் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிச்சிருக்காங்க அவங்களோட அம்மா கிட்ட. அவங்களோட அம்மாவும் என்ன பண்றாங்க, சரி இவ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காளே, நம்ம கூட்டிட்டு தான் போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு வாரம் இருந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் நர்மதாவோட அம்மா போயிட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க. போனவங்க அன்னைக்கு சாயங்காலமா தாங்க கிளம்பியிருக்காங்க. கிளம்பி கரெக்டா கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பாப்பா இன்னைக்கு சந்தை, நீ இந்த பஸ்லயே நேரா வீட்டுல போய் இறங்கிக்க, நான் வேணா சந்தையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நர்மதா இல்லம்மா, நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு பக்கத்து ஊர் வரைக்கும் பஸ்ல போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இறங்குறாங்க. சந்தையில போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்குறாங்க. காய்கறி, மளிகை ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மணி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7:45 8 மணி பக்கமா ஆயிடுச்சா. அன்னைக்கு நாள் இருட்டான அமாவாசை நாளாவும் இருந்திருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கத்து கிராமத்தை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கு. அப்படியே நடந்து வந்துட்டாங்க. அடுத்தது இவங்களோட ஊருக்கு போகணும் அப்படின்னா இடையில இப்படி 3/4 கிலோமீட்டர் நடந்துதான் போகணுமா. அப்படி போற வழியெல்லாம் இருட்டா இருக்குமே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது நர்மதா டக்குன்னு அவங்களோட அம்மாவோட மொபைலை வாங்கியிருக்காங்க. டார்ச்சையும் ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்காங்க. அடுத்தது நர்மதா, அம்மா எனக்கு யூரின் வருதுமா, நான் இங்க போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன் அவங்களோட அம்மா கையில கொடுத்துட்டு இந்த பொண்ணு யூரின் போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் எந்திரிச்சிட்டு இப்படி இவங்களோட அம்மாவை நோக்கி வராங்கங்க. வரும்போதுதான் நர்மதா யதார்த்தமா பாக்குறாங்க, பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. வரவங்களும் ஒரு பொண்ணாதான் இருக்காங்க. அவங்களும் கையில ஒரு பைய வச்சுட்டு இருக்காங்க. சந்தைக்கு போயிட்டு வர மாதிரி வச்சிருந்துருக்காங்க. அம்மா அங்க பாருமா, நம்ம இந்த இருட்டுல நடந்து வரோம்னு நினைச்சேன், ஆனா இங்க பாருமா எவ்வளவு இருட்டுல இவங்க மட்டும் தனியா வராங்க, அங்க பாருமா அப்படின்னு அந்த லேடி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள காட்டுறாங்க நர்மதா. அப்படி காட்டும்போது இவங்களோட அம்மாவும் கையில இருந்த மொபைலோட வெளிச்சத்துல பாக்குறாங்க. அங்க ஒரு வயசான ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. சேம் அதே சந்தைக்கு போற மாதிரி பையில எல்லாம் காய்கறி, மளிகை ஜாமான் இருக்கு. ஏங்க இருட்டுல நடந்து வரீங்க, ஒரு சத்தம் போட்டுருந்தா நாங்க பின்னாடி நின்று போடலங்க, ஏங்க நடந்து இருட்டுல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இருட்டுல நடந்து வந்துட்டு இருந்த அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், கொஞ்சம் லைட்டு காட்டுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருட்டுல நடக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, தினமும் நான் இப்படிதான் நடக்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்யறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரலை நர்மதாவுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்குங்க. சரி வாங்கம்மா, நான் உங்களுக்கு லைட்டு காட்டுறேன், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அந்த சின்ன டார்ச் வெளிச்சத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நர்மதா பக்கத்துலதான் அந்த லேடி நடந்து வராங்க. அந்த வயசான ஒரு பொண்ணு நடந்து வராங்க. அவங்க மேல பயங்கரமான ஸ்மெல்லாங்க. நர்மதாவுக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி கொமட்டிட்டே வந்துட்டே இருந்திருக்குங்க. என்ன நர்மதா இப்படியே பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களோட அம்மா கேக்குறாங்க. அம்மா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, அதுவும் என் பக்கத்துல நடந்து வருதுல, அந்த பாட்டி மேல இருந்ததம்மா ஏதோ நாத்தம் நாறுது, எனக்கு அந்த நாத்தத்தை தாங்கிக்கவே முடியல, வாந்தி வருதுமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காதுமா, வயசானவங்க எங்கனால போயிட்டு கூட வந்திருப்பாங்க, இல்ல வேலைக்கு எதுவும் போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த வியர்வை ஸ்மெல்லா கூட இருக்கும், நீ அதெல்லாம் பெருசு பண்ணாத அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லிட்டாங்க. சொன்னதுமே நர்மதாவும் சரின்னு இப்படி அந்த லைட்டு முன்னாடி பார்த்து அவங்களோட அம்மா கூட கையில தான் இருக்கு அந்த டார்ச்சு. அந்த லைட்டை அப்படியே மெதுவா இங்க சைட்ல நடந்து வராங்க இல்லையா, அந்த வயசானவங்க மேல திருப்புறாங்கங்க அவங்களோட அம்மா. அப்ப திருப்புன ஒரு செகண்ட்லங்க அந்த பாட்டியோட அந்த உருவமே ஒரு விகாரமா இருந்த மாதிரி இருந்துச்சாங்க. ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. அங்கங்க அப்படியே தோல் எல்லாம் செதஞ்சு போன மாதிரி, அந்த கன்னத்துல இருந்து அப்படியே புழுவெல்லாம் வெளியே வர மாதிரி அப்படி ஒரு விகாரமா இருந்துச்சாங்க.
நர்மதா ஒரே கத்திருக்கிறாங்க, பயங்கரமா கத்திருக்கிறாங்க. அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்களோட அம்மாவை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா நீ இப்ப லைட்டு திருப்பினலம்மா, அப்ப அந்த பாட்டியோட முகமே ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா அந்த செல்லை வாங்கி மறுபடியும் அந்த பாட்டி பக்கம் திருப்புறாங்க. அந்த லைட்டை அந்த பாட்டி பக்கம் திருப்பிட்டு பார்த்தா அந்த பாட்டி சாதாரணமா நடந்து வராங்கங்க. ஆனா இவங்க லைட்டை அடிச்சு பார்க்கும்போது சிரிப்பு மட்டும் பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. என்னம்மா என்னை பார்த்து பயந்துட்டியா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்மதா இப்போ அவங்களோட அம்மாவை நடுவுல விட்டுட்டு இந்த சைடு ஓரத்துல வந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு பக்கத்துல நர்மதா, இந்த சைடு பக்கத்துல வந்து அந்த பாட்டி. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புளிய மரம் மாதிரி ஒரு மரம் இருக்காங்க, ரொம்ப பெருசா அடர்ந்து போயிருக்குமா. அந்த மரத்தை தாண்டி ஒரு 2 நிமிஷத்துல அந்த நர்மதான்றவங்க யதார்த்தமா அந்த பாட்டி இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அது இருட்டான இடம் தானே, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அம்மா அந்த சைட்ல திருப்பேன், அங்க ஏதோ போற மாதிரி இருக்குது, அங்க திருப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களோட அம்மாவும் திருப்பியிருக்காங்க. அங்க பார்த்தா அந்த கூட வந்துட்டு இருந்த அந்த பாட்டியே காணோம். அப்போ நர்மதா சந்தேகப்பட்டது சரிதான், அந்த பாட்டி அங்க இல்ல, அந்த பாட்டி தான் ஏதோ விகாரமா இருந்தாங்க, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு துடிக்கிறாங்களாங்க, கத்துறாங்களாம், பயங்கரமா பயந்து போயிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காங்களாம். இவங்களோட அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, ஏய் நர்மதா, நம்ம கூட ஒரு பாட்டி நடந்து வந்துச்சுல, அந்த பாட்டி பாத்தியா, எங்கடி போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அதுதான்மா நான் முன்னே பார்த்தோமா, அது இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பாட்டி எங்கனாலும் அந்த பக்கம் நின்றுருப்பாங்க, திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா கொஞ்சம் தைரியத்தோட நர்மதாவை கூட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட ஊர் பக்கமா போயாச்சாங்க. அதுக்கப்புறமா நர்மதாவோட கழுத்து ஓரத்துல யாரோ கை வைக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி கை வச்சதுமே திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு நர்மதாக்கு. இப்படி கையை இப்படி தட்டி தட்டி விடுறாங்க, ஆனாலும் அந்த கையை தட்டி விடவே முடியல. ஏமா என் மேல இப்படி கை போட்டுட்டு இருக்கிற, என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் நான் எங்கடி கையை போட்டுட்டு இருக்கிறேன், நான் ஒரு கையில செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையில பைய தூக்கிட்டு வரேனே தெரியலையான்னு கேக்குறாங்க. அப்போ இந்த கையை யாரோடதான் இருக்கும் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு பின்னாடியே யாரோ நிக்கிற மாதிரியான ஒரு மாதிரி, இருட்டா இருந்தாலும் அந்த ஷேடோ மாதிரி ஏதோ தெரியும் இல்லையா, அந்த மாதிரி மட்டும்தான் தெரியுது. அம்மா திரும்ப அப்படின்ட்டு இவங்க சத்தம் போட்டிருக்காங்க. லைட்டு நர்மதா பக்கம் திருப்பியிருக்காங்க. திருப்பிட்டு பார்த்தா அங்க ரொம்பவே பயங்கரமான ஒரு உருவமா நின்றுச்சாங்க, நர்மதா மேல கை போட்டுக்கிட்டு. இதை பார்த்து அவங்களோட அம்மா இன்னும் நட்டிங்கே போயிட்டாங்களாம். நர்மதாவை வேக வேகமா இந்த பக்கம் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே நேரா அவங்களோட ஊருக்குள்ள வராங்க. அவங்களோட ஊர் எல்லையிலே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கா. அந்த கோவில் பக்கமா வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு உயிரே வந்த மாதிரியும் இருக்கு. ஏய் நர்மதா அங்க என்னாச்சு, எதுக்கு கத்தன, என்னாச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அம்மா ஏதோ என் மேல கை போட்ட மாதிரி இருந்துச்சுமா, யாரோ எனக்கு தோலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஒண்ணும் இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போயாச்சு. நர்மதாவும் அவங்களோட அம்மாவும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நர்மதாவுக்கு கொஞ்சம் அப்படியே உடம்பெல்லாம் கனகனன்னு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அம்மா எனக்கு எப்படியோ இருக்குதுமா, காய்ச்சல் வர மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் நீ இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு படுத்த நர்மதாவுக்கு விடிய பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்குங்க. மாத்திரை கொடுத்தாலும் அந்த காய்ச்சல் நிக்கவே இல்லையா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க. இவங்க நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை ஊசி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தாலுமே இவங்களுக்கு காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நைட்டு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்களோட அம்மா சரி நீர் குடிச்சு போடுவோம், மந்திரிச்சிட்டு வந்துடலாம், அப்படியா இருந்தா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு சாயங்காலமா நர்மதாவை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் ஓதிட்டு தாயத்தும் கட்டிக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுத்த நர்மதா சாயங்காலமா வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருந்த நர்மதா திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியலங்க, இவங்களோட தெருவில் கடைசியில பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா நைட்டு பார்த்தா அதே உருவம் இப்போ அங்க நிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த உருவம் இப்போ இன்னும் பயங்கரமா இருக்கு. அந்த நைட் எல்லாம் அந்த முகத்துல இருந்து புழுவெல்லாம் வெளிவர மாதிரி, அங்கங்க சதையே இல்லாத மாதிரி பச்சைங்களா அதே மாதிரி தான் இருக்கு. உடம்பு கை காலெல்லாம் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே அது உடம்புல எல்லாம் என்னவோ ஊறிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு.
அந்த உருவத்தை பார்த்த நர்மதா வீச்சு 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 வீச்சுன்னு கத்துறாங்க. இப்படி கத்துனதும் நர்மதா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவங்களோட அம்மா வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அம்மா அங்க பாருமா, நேத்து பார்த்தோம்ல அதே கிழவி அங்க நிக்குதுமா, அங்க பாருமா அப்படின்றாங்க. அவங்களோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனா நர்மதா அதை பார்த்துட்டு கத்துக்குதுன்னு கத்திட்டே இருக்காங்க. சரி நீ வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு நர்மதா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சாமி நேரம் வச்சு விட்டுட்டு சரி எல்லாம் சரியாயிரும் நீ எதையும் நினைக்காத அப்படின்னு படுக்க வச்சுட்டாங்க. படுத்து கொஞ்ச நேரம் அப்படியே ஏதோ யோசனையிலேயே இருந்த நர்மதா அவங்கள அறியாமலே தூங்கிட்டாங்களாம். தூங்கி ஒரு அரை மணி நேரம் எப்படி 1 மணி நேரம் இருக்குமா, அவ்வளோ நேரத்துக்கு இவங்களுக்கு காது ஓரத்துல யாரோ வந்து பேசுற மாதிரி இருக்கு. யாரு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நர்மதா நான் அந்த இருட்டுல தான் இருக்கேன், ரொம்ப வருஷமா இருட்டிலே தான் இருக்கேன், நீ வா எனக்கு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வா நர்மதா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. ஒட்டம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சாங்க. டக்குன்னு தூக்கமெல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுச்சாங்க. எழுந்து உட்காந்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க, எதுவுமே இல்லை, இவங்களோட அம்மா கூட இல்லை. அப்போ அந்த குரல் எங்க இருந்து வந்திருக்கும், யார் பேசியிருப்பாங்க அப்படின்னு பயத்துல நடுங்கி போயிட்டாங்களா. உடனே அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கவே இல்லையாங்க, வேக வேகமா வீட்டுக்கு வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பார்த்தா எல்லாரு வீட்லயுமே கதவை சாத்துற நேரம் ஆயிடுச்சு. மணி எப்படியும் ஒரு 8, 8:30 பக்கம் 9 மணி பக்கமே ஆயிடுச்சான். எல்லார் வீட்லயுமே அவங்கவுங்க ஒரு சிலர் வீட்டுல எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களோட அம்மா எங்க போனாங்க அப்படின்றதே இவங்களுக்கு தெரியல. அம்மா வேற காரணமா வீட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்குது அப்படின்னு இவங்களும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்க தெருவுலயே லைட் வெளிச்சத்துல நின்றுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா வராங்க. அவங்களோட அம்மா வந்தவங்க நேரா நர்மதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. சரியா இவங்களோட ஊரை தாண்டி போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா எங்கம்மா என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்க, நானா இங்க வரலம்மா, எனக்குலாம் பயமா இருக்கு, நானா வரமாட்டேன், நீ வேற கம்முனு கடமா அப்படின்னு அவங்களோட அம்மா கையை உதறி விட்டுட்டு நர்மதா நிக்கிறாங்களாங்க. அப்ப தூரத்துல இருந்த அந்த லைட் வெளிச்சத்துல பாக்குறாங்க, அது அவங்களோட அம்மாவே கிடையாதாங்க. முன்னாடி நாள் பார்த்தா அதே ஆன்மா தாங்க இப்போ நர்மதாவை கூட்டிட்டு வந்திருக்கு. இப்படி இந்த ஆன்மாவை பார்த்ததும் நர்மதா பிச்சடிச்சுட்டு ஓட்டம் பிடிச்சு ஓடுறாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியல, பாவாடை தடுக்கி கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா கூட பாக்குறாங்க, அந்த உருவம் தானா நடந்து வருதுங்க. இங்க நர்மதாவுக்கு பயம் தாங்க முடியல, கை கல்லாம் உதறிட்டு கிடக்குறாங்க, எந்திரிச்சு ஓடவும் முடியல, கத்து கத்துன்னு கத்துறாங்க. யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. அடுத்து இவங்களாவே ஓகே திணறி தடுமாறி எழுந்து ஓடுறாங்க. இவங்களோட வீட்டு பக்கத்துல ஓடி போய் பார்த்தா அங்க இவங்களோட வீட்டை சுத்தி ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்மதாவை காணோம் அப்படின்னு தான் அவங்களோட அம்மா அங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா அவங்கள சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. அம்மா அம்மானு இவங்களும் கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க கை காலெல்லாம் கொஞ்சம் சிராய்ப்புகள்ல ரத்தம்லாம் வந்திருக்க மாட்டேங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்களும் ஓடி வந்து அவங்களோட அம்மா கட்டி பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு என்னமோ ஆக போதுமா, ஒன்னே மாதிரியே வந்துச்சுமா, என்னை கூட்டிட்டு போயிடுச்சுமா, நீ நான் நினைச்சுதாமா போனேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அவங்களோட அம்மாவுக்கு அப்பதான் சீரியஸ்னஸ் புரியுது. சரி இதை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு நர்மதாவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் வேற ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மந்திரிச்சிட்டு வராங்க. என்ன பண்ணியுமே நர்மதாவுக்கு சரியே ஆகல. மீண்டும் மீண்டும் நர்மதாவுக்கு அதே குரல் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தரலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவது சரியாகுதா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க நர்மதாவை கூட்டிட்டு குலதெய்வ கோயிலுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு வந்து ஒரு வாரம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நர்மதா எப்பவும் போல ஸ்கூல் போறாங்க. ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. வரும்போது அவங்க எப்பவுமே பஸ்ல தான் வந்துடுவாங்களாங்க. அன்னைக்கு பஸ் வரலை. பசங்களோட சேர்ந்து அவங்களும் நடந்து வராங்க. நிறைய பிள்ளைங்க வராங்க, அவங்களோட சேர்ந்து தான் நடந்து வராங்க. இவங்க நடந்து வரவே அங்க ஒரு புளிய மரம் மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, பெரிய அடர்ந்த மரம். அந்த மரத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் தானாவே ஓட்டமெல்லாம் செலுத்துதாங்க நர்மதாக்கு. இப்படி செலுத்ததும் கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டே அப்படியே மெதுவா நடந்து வராங்களாம். இவங்களோட பேக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்கோட வெயிட் 3 மடங்கு 4 மடங்கு வெயிட் ஹெவியா ஆகுற மாதிரி இருக்குங்க. இவங்களால அதை தோல் மேல மாட்டிக்கிட்டு வர முடியாத அளவுக்கு பயங்கர வெயிட்டா இருக்கு. என்னமோ தெரியல இவ்வளவு வெயிட்டா இருக்கே அப்படின்னு இவங்களும் ஒரு தோல்ல மாட்டுறாங்க, 2 தோல்ல மாட்டுறாங்க, கல்லட்டி கையில பிடிக்கிறாங்க. என்ன பண்ணியுமே இவங்களுக்கு அந்த வெயிட் குறையவே இல்லையாங்க. இப்ப பக்கத்துல உள்ள பிள்ளைகிட்ட அந்த பேகை கொடுத்துட்டு அந்த பிள்ளையோட பேகை வாங்கலாம் அப்படின்னாலும் அந்த பொண்ணும் வந்துட்டு பேக் வந்து வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. இப்படியே இந்த பொண்ணு நர்மதா வீடு வந்து சேர்ந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறாங்க, எழுதுறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்காகவும் வெளியே போறாங்க. வெளியே போய் விளையாடிட்டு இருக்காங்க, கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டே நேரா இந்த பொண்ணு அந்த தெருவோட கடைசி வரைக்கும் போயிட்டாங்களாங்க.
இந்த பிள்ளைங்களும் விளையாட்டு போக்குள்ள சரி அவ அங்க போறா போகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க கூட நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம். யாருமே போகாத, அங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லையா. கடைசியா போய் ஒரு இடத்துல நிக்கிறாங்கங்க. அந்த இடத்துல யாரையோ பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் கண்ணு திறக்கிறாங்க. திறந்துட்டு பார்த்தா அதே உருவம் தாங்க இப்போ வெள்ளேர்னு இருக்குதுங்க. தலைமுடியிலும் அப்படியே பறக்க விட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் நர்மதா அங்கிருந்து கத்திக்கிட்டே ஓடி வராங்கங்க. மற்ற பிள்ளைங்கெல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நர்மதா வந்து சாதாரணமா நிக்கிறா, கண்ணை திறக்கிறா, கத்திக்கிட்டு ஓடி வரா. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி கத்திக்கிட்டே இவங்களும் நேரம் வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அம்மா அம்மான்னு கத்துறாங்க. அவங்களோட அம்மா வீட்டுல இல்லை, அழுதுகிட்டே ஒரு மூலையில அப்படியே கூடி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களாங்க. அடுத்தது அவங்களோட அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு என்னடி ஆச்சு என்னடி அப்படின்னு கேக்குறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த பேய் பிடிச்சிருக்கு, இந்த பேய் தொல்லைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த வீரப்பூர் கோயில்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு வந்தாங்கன்னா சரியாயிரும். அங்க போயிட்டு பேய் ஓட்டுவாங்க. பேய் இருக்கிறவங்களுக்கு பேய் ஓட்டுவாங்க, இல்லை அப்படின்னா மந்திரிச்சிட்டு வருவாங்க. நர்மதாவை இப்போ அந்த கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போகலான்ற மாதிரி அவங்க அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில நேரமா எந்திரிக்கிறாங்க. நர்மதாவை கூட்டிக்கிட்டு அவங்களும் அந்த கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயிலுக்கு போனா நிறைய பேர் இருக்காங்களாங்க. பயங்கர கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்திலையும் நர்மதாவை நிக்க வைக்கிறாங்க. சாமி அருளோட வருவாங்களாங்க. அந்த பேய் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள போட்டு சாட்டையில விழுப்பாங்க. ஆனா நர்மதா அங்கேதான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்கள வந்து அந்த சாமி பார்க்கவும் இல்லை. அடுத்தது போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது சாமி கும்பிடுறாங்க. அந்த பூசாரி வந்துட்டு திருநீர் வச்சதுக்கு அப்புறமா நர்மதாவோட உடம்புல இருந்து எப்படியும் ஒரு 20-30 கிலோ குறைஞ்ச மாதிரியான ஃபீல் வந்துச்சாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரீயா இருந்துச்சா, உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சா. அடுத்தது அங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்லாம் அங்கேயே தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில தான் இவங்க வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 நாள் எங்கேயுமே போகலையாங்க. அடுத்தது ஸ்கூல் போறாங்க. ஸ்கூல் போகும்போது மறுபடியும் அந்த மரத்து பக்கம் வந்தாவே, அந்த மரத்தை தாண்டி வந்தாவே இவங்களுக்கு உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி இருக்குமாங்க. இப்படியே தொடர்ந்து இவங்களுக்கு 1 வாரமா நடந்துட்டே இருக்கு. பஸ்ல தான் போறாங்க. இருந்தாலும் அந்த மரத்தை பார்த்து இவங்க பயந்து போறாங்களா, இல்ல அந்த மரத்துல ஏதாவது இருந்து இவங்களை பயமுறுத்துதான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி தான் நடந்துச்சா. 1 வாரத்துக்கு அப்புறமா இவங்களோட அம்மா கிட்ட மறுபடியும் சொல்றாங்க, இவனுக்கு இதே தாண்டி வேலை, உன்னை எங்கதான் கூட்டிட்டு போய் நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீ ஏன் என்னை இப்படி தொல்லை பண்ற அப்படின்னு அவங்களோட அம்மா திட்டிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு அதே ஸ்கூலுக்கு அனுப்புனா அப்படின்னா ரொம்பவே பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. கடைசியா 9th முடிச்சுட்டாங்க. 10th போறாங்க. 10th ஸ்டார்டிங்ல ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் நர்மதா இந்த சைக்கிளில் தான் போவாங்களாம். இப்போ அங்கே ஸ்பெஷல் கிளாஸ்க்கு நிறைய பிள்ளைங்களோட சேர்ந்து தான் போகிறாங்க. அந்த மரத்து பக்கம் மட்டும் இவங்க போகவே மாட்டாங்களாம். அதை தாண்டி இந்த பக்கம் போகிறதுலேயே தான் பிள்ளைங்களோட சேர்ந்தே தான் போவாங்களாம், சேர்ந்தே தான் வருவாங்களாம். ஒரு நாள் இங்கே கூட வர பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் மட்டும் ஒரு 3 பேர் ஒன்றா வந்திருக்காங்க. இப்போது நர்மதாவும் அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வராங்கங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு மேலே நர்மதாவால் சைக்கிளை ஓட்டவே முடியல. இந்த காலெல்லாம் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர வலியா இருந்திருக்கு. சைக்கிள் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட முடியாத அளவுக்கு. அப்போ அந்த பிள்ளைங்களெல்லாம் நிக்க சொல்றாங்க, ஏன் நில்லுங்கடி, என்னால சைக்கிளே ஓட்ட முடியலடி, எனக்கு என்னமோ ஆச்சு, கால் தான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மெதுவா ட்ரை பண்ணி நீ வாடி, வீட்டுக்கு போயிடலாம் வாடி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து நர்மதாவும் மெதுவா போறாங்க. சுத்தமா சைக்கிள் அழுத்தவே முடியல. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வாசப்படியில் உட்கார்ந்து பார்த்தா இவங்களோட கால் வந்து பயங்கர வலியா இருக்கு. காலை அசைக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர வலியா இருக்கு. இப்போ அந்த ஸ்கூல் பேக்கை கூட அவங்க எடுக்கவே இல்லையாங்க. அந்த சைக்கிள் மேலேயே வச்சுட்டு இவங்க வாசப்படியிலே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அம்மா எனக்கு கால்லாம் வலிக்குதுமா, என்ன பண்றதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இதே தான் வேலையே, என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களோட அம்மா திட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, திருநீரை எடுத்துட்டு வந்து அந்த காலெல்லாம் பூசி விட்டுருக்காங்க. பூசி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/2 மணி நேரத்துல வலியே சுத்தமா இல்லாத மாதிரி மாறிச்சாங்க. அம்மா எனக்கு இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு, இப்பதாம்மா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு வரும்போது ஒரு பயங்கரமான நாத்தமாங்க. இந்த நாத்தம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த உருவத்தை பார்த்தாங்க பார்த்தீங்களா,
அங்க வந்து அதே நாத்தம் தாங்க. இந்த பேக் ஃபுல்லா பயங்கரமா நாத்தடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க நர்மதாக்கு. அந்த பேக்ல இருக்கிற அந்த புக்கு நோட்லாம் கீழே கொட்டி விட்டுட்டு அந்நேரத்துக்கு பேக் எல்லாம் துவைச்சு போட்டிருக்காங்க. ஏன்டி இந்நேரத்துக்கு பேக் எல்லாம் துவைச்சு போட்டுட்டு இருக்கிற என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. கம்ஃபர்ட் போட்டு இவங்க எப்படி அலசினாலுமே அந்த பேக்ல அந்த ஸ்மெல்லு மட்டும் போகவே இல்லையாங்க. அப்படியே தான் இருந்துச்சாங்க. அப்புறம் இவங்களோட அம்மாட்ட கொடுக்குறாங்க. அம்மா இது பாருமா செமையா வாட்டடிக்கிற மாதிரி இருக்குமா, இங்க பாருமா அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே தெரியல. ஆனா நர்மதாவுக்கு மட்டும் அந்த ஸ்மெல்லு தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கு. இவங்க அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போற ஒரு நாளும் இதே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. கடைசியா 10th எப்படா முடிப்போம் அப்படின்னு நினைச்சாங்களாம். 10th முடிச்சதுக்கு அப்புறமா நர்மதா கூட்டிட்டு போய் அவங்களோட தாத்தா பாட்டி ஊர்ல விட்டுட்டாங்க. அங்க விட்டதுக்கு அப்புறமா நர்மதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால் வலி, அந்த கை கால் வலி எல்லாமே சரியாகிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா நைட்ல அந்த குரல் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. நர்மதா, நான் இருட்டில் இருக்கேன், வா நர்மதா, நர்மதா எனக்கு டார்ச் லைட் எடுத்துட்டு வா நர்மதான்னு கேட்குற அந்த குரல் மட்டும் தொடர்ந்து கேட்டுகிட்டே தான் இருக்கு. அவங்க 10th முடிச்சுட்டு அவங்களோட தாத்தா பாட்டி ஊர்லேயே சேர்ந்து 11th 12th படிக்கிறாங்க. அங்கேயும் அதே குரல் தான் கேட்குது. காலேஜ் போகிறாங்க, வாரத்தில் ஒரு நாளாவது அந்த குரல் அவங்களுக்கு அப்படியே தான் கேட்கணும். இப்படியே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. இன்னமுமே அந்த குரல் யாரோடது, அவங்க யாரு என்ன அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே நர்மதாவுக்கு தெரியவே இல்லையா. ஆனா கனவுல அதே உருவம் அடிக்கடி வர்றது, இவங்க பயந்து எழுந்து போயிடுறது, சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படியே படுத்து தூங்கிறது. இந்த மாதிரியே கல்யாணம் ஆகிற வரைக்குமே அவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட குலதெய்வத்தெல்லாம் வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கோயிலுக்கு இவங்க அடிக்கடி இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல், அந்த குரல்கள் எதுவும் கேட்காம ரொம்பவே நிம்மதியாக ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர். ஆனால் அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் என் உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கை காலே வராத மாதிரிலாம் கூட நிறைய நாள் ஃபீல் ஆயிருக்கு. எங்கே நான் இதோட செத்து போயிடணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள்லாம் நிறைய உண்டு சிஸ்டர் அப்படின்னு இந்த நிகழ்வை நர்மதா அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது நடந்த விஷயத்த இன்னமும் என்னால் மறக்கவே முடியல சிஸ்டர் அப்படின்னு நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நர்மதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சிஸ்டர், அந்த கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான, அமானுஷமான, ரொம்பவே பயங்கரமான பேய் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.